கோவை மருதமலையில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசத்தால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் தரிசனத்திற்கு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குருசாமி. விவரங்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய ஒரு பகுதியாக முருகனின் 7ஆம் படை வீடு என்று அழைக்கப்படும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் நேற்று இரவு முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக தரிசனத்திற்காக வந்தபடி இருக்கிறார்கள். இந்நிலையில் நேற்று இரவு முதல் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் மற்றும் காலை நேரத்தில் வாகனத்தில் வந்த பக்தர்கள் என ஏராளமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கோவிலில் திறந்ததன் காரணமாக கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுமார் 3 முதல் 4 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மருதமலையை பொறுத்தவரை கோவை மற்றும் சுற்றுவட்டக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராமங்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்குரிய பொதுமக்கள் அனைவரும் மருதமலை கோயிலுக்கு வழிபாட்டுக்காக வருவது வழக்கம். இந்நிலையில் மற்ற கோயில்களைப் போலவே அறுபடை வீடுகளில் எவ்வளவு உற்சாகமாக இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுவோமோ அதுக்கு இணையாக மருதமலை கோயிலிலும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் வருகையின் காரணமாக ஒரு கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மலையின் கீழ்ப்பகுதியில் இருந்து மேலே எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படுவதில்லை. முக்கியமான விஐபிகள் மற்றும் அதிகாரிகளின் வாகனங்கள் தவிர்த்து மற்ற வாகனங்கள் எதுவும் அனுமதிக்கப்படாமல் அனைவருமே மேலே சென்று வருவதற்கு அந்த கோயில் நிர்வாகத்துடைய பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இதை தவிர்த்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பாத யாத்திரையாகவே மலை மேல் சென்று தற்போது வழிபாடு நடத்தி வருகிறார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கோயில் நிர்வாகமும் காவல்துறையும் மேற்கொண்டு வருகிறது. நன்றி குருசாமி விவரங்கள்.